ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. அடுத்து உங்களுடைய 50K சப்போர்ட்ஸ் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா குயிக்காக நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம 30K கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் எங்களுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு மேபி நீங்கள் புதுசாக வந்திருக்கோம் கேட்கலாம். ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்க மாட்டீங்க, புதுசாக வந்திருக்கோம் கேட்கலாம். எஸ் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் பையிங்கை பற்றி ஒரு ஃப்ரீ வெபினார், அதுவும் பிகினர்ஸ்க்கான வந்து அட்வான்ஸ் லெவல் இருக்குது, எல்லாருக்குமே அந்த வெபினார் யூஸ் ஆகும் ஆப்ஷன் பையிங் பற்றி. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் பற்றி பார்ப்போம். அதாவது மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நம்ம கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, சார் எந்த டைம் ஃப்ரேம் பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம்? ஒரு சிலர் சொல்கிறாங்க 1 மினிட்ன்றாங்க, ஒருத்தர் 5 மினிட்ஸ்ன்றாங்க, ஒருத்தர் 3 மினிட்ஸ்ன்றாங்க, ஒருத்தர் இன்னும் 4 ஹவர்ஸ்ன்றாங்க, ஒருத்தர் வீக்லி சார்ட், ஒருத்தர் ஹவர்லி சார்ட், ஒருத்தர் 15 மினிட்ஸ், ஒருத்தர் 10 மினிட்ஸ்ன்றாங்க. எது சார் இது நம்ம பெஸ்ட் டைம் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சார், நான் அந்த ஏ அப்படின்ற நபர்கிட்ட போயிட்டு ஒரு 50,000 ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிட்டேன், ஒன்றும் யூஸ் இல்லை. அப்புறம் பின்ற நபர்கிட்ட போனேன், அவர்கிட்ட ஒரு 25,000 ஃபீஸ் கொடுத்தேன், கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் டி என்னென்ன இனிஷியல் இருக்குதோ எல்லாம் டீன்ற ஒன்று நபர்கிட்ட எங்கே இருந்தோம் நான் போய்ட்டு அவங்கக்கிட்ட 25,000 ஒருத்தர்கிட்ட போனால் அவர் லைவ் கிளாஸ்லாம் பண்ணார், 10 நாள் 15 கிளாஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் புரியல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருக்கிட்டனா கிளாஸ் எடுத்துங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வித் கான்டாக்ட் பர்சன், அதாவது அந்த நபராக கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஏன்றவங்க நபரோட, பின்ற நபரோட, டீன்ற ஏதோ நம்பராக கூட நீங்கள் பேசுகிறீங்கன்னா, ஜஸ்ட் யூடியூப் வீடியோவில் மட்டும் அவங்க வாய்ஸ் கேட்குறீங்க, நேரடியாக அவங்கக்கிட்ட கொஷின் கேட்க முடியல, ஆன்சர் பண்ணுற முடியல அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். அது நீங்கள் 50,000 இல்லை 1,00,000 கொடுத்தா கூட டைரெக்டாக அந்த பர்சன்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும். அவங்க ஒரு 10 பேர் லேபர் வச்சுருப்பாங்கன்னா அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கற்றுக்கிறாங்கன்னா முடியாது. ஓகேங்களா, யார் உங்களுக்கு யூடியூப் சேனல் பேசுகிறாங்களோ, யார் உங்கள் நபர், அந்த பர்டிகுலர் நபர் கூட நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணால் தான் மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, சரி, இதை ஏன் அப்படி சொல்ல சார், நீங்கள் டைம் ஃப்ரேம் பற்றி பேசினீங்க, என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லலாம். எஸ், அந்த மாதிரி தெரியாதவங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் டைம் ஃப்ரேம் கேட்டீங்கன்னா கூட அவங்க வந்து இந்த விஷயத்தை ஈஸியாக எடுத்து சொல்லணும் வந்தது அவங்க. ஓகேங்களா, சரி, டைம் ஃப்ரேம் எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும்? இப்போது எல்லா டைம் ஃப்ரேமையும் பார்க்கணும் அப்படின்னா, சார் அப்போ 1 மந்த்லேருந்து எல்லாத்தையும் லைனாக பார்த்துட்டு வரணுமா நாங்கள் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்க்க சொல்ல வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தை முதல்ல செய்ய சொல்ல கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது பார்த்து பழகிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நார்மலாகிடும். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இன்ட்ரடே பார்க்குறீங்க அப்படின்னா, இன்ட்ரடேக்கு என்னென்ன பார்க்கணும்? நம்ம
ஒரு டே சார்ட் பார்க்குறோம், அதுக்கப்புறம் 4 ஹவர் சார்ட் பார்க்குறோம், 1 ஹவர் சார்ட் பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் பார்க்குறோம், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் வந்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி சார்ட்டை பார்க்குறீங்க. ட்ரெண்டு எங்கே போகுது, மேலே போதா இல்லை கீழே வருதா, இல்லை இப்படியே மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இருக்குதா, இது அப் ட்ரெண்டு. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் இது வந்து அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்டு, இது சைட்வேஸ். ஓகேங்களா, அது தெரிஞ்ச விஷயம் தான். சார் இதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ இது அப் ட்ரெண்டு எப்படி சார் சொல்கிறீங்க, எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இது அப் ட்ரெண்டாக சைட்வேஸ்? அது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்படியும் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா ஒன்று பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னா நீங்கள் 200 EMA அப்ளை பண்ணுங்கள். ஓகே, 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் இண்டிகேட்டரில் போய்ட்டு 200 EMA செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி லைன் ஒன்று வரும், இங்கே இருக்குது லைன், இந்த மாதிரி லைன் ஒன்று வரும். அந்த லைனுக்கு இங்கே இருக்குது சார்ட் இப்படி ரன் ஆகிடுச்சுன்னா அது அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, சிம்பிளாக நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னா எடுத்துங்க. நீங்கள் டே சார்ட்னா போடுங்க, 1 ஹவர்னா இருக்கட்டும், நீங்கள் எந்த 5 மினிட்ஸ்னா இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், இந்த 200 EMAக்கு மேலே சார்ட் இப்படி மூவ் ஆகிடுச்சுன்னா அது அப் ட்ரெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ட்ரெண்டு பார்க்குறது கண்டுபிடிச்சாச்சு. டைம் ஃப்ரேம் பதில் நம்ம ட்ராவல் பண்ண ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் மந்த்லி சார்ட் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரி நான் வந்து இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இப்போது, சரி வீக்லி சார்ட் போகலாம். வீக்லி சார்ட் போயாச்சு. இது பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. வீக்லி சார்ட்டு உங்களுக்கு 200 EMAக்கு மேலே தான் போகுது. சரி, ஓகே, அப் ட்ரெண்டில் போய்ட்டு இருக்குது. மந்த்லி சார்ட்டும் வீக்லி சார்ட்டும் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்குது. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம டே சார்ட்டுக்கு வந்துடலாமா? டே சார்ட்டுக்கு வந்துடலாம். ஏன் அப்படின்னா டைம் ஃப்ரேம் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ எடுத்தோன்னே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும்னா நான் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் கேட்டேன்னா நான் ஒரு 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் நல்லவேன். இது மாதிரி கொஞ்சம் விலாவரியாக கொஞ்சம் எடுத்து சொன்னோம் அப்படின்னா வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கமெண்ட்டில் ஒரு சிலர். மிச்ச பேர் வந்து லைக் பண்ணிவிட்டு நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். மெயின் வந்து எனக்கு என்னோடய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வியூஸ் போகிறதுக்கு 1000 வியூஸ் கம்மியாக தான் போகுது, அதில் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க 25 பேர் தான். அந்த 25 பேருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறதுல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம டே சார்ட் பார்த்துட்டோம்னா டே சார்ட்டில் என்னாவது 200 EMA சப்போர்ட் எடுக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் தான் ஸ்டில் இருக்குது. இன்னும் எப்படி டே சார்ட்டில் 200 EMA அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு பற்றி பேசியிருக்கோம். இன்ட்ரடேக்கும் இதே மாதிரி தான் பார்க்கணும். இன்ட்ரடேக்கு நம்ம என்ன பண்ணோம், டே சார்ட்லேருந்து வரணும். மொத்தம் ட்ரெண்டு ஓவராலாக எங்கே போகுதுன்னு பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் மொத்தமாக எங்கே போகுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, சரி. இப்போது ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தா நம்ம அட்லீஸ்ட் 1 ஹவரில் நம்ம என்ட்ரி எக்ஸிட் பார்க்கணும் இல்லைங்களா? சரி, இப்போது டே சார்ட் ஆச்சு. 4 ஹவர்ஸ் பார்த்துடலாம். 4 ஹவர்ஸ் என்ன ஆகுது, எக்ஸாக்ட்லி 200 EMAவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. 200 EMAவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது, நான் மந்த்லி சார்ட்லேருந்து வரேன், வீக்லி சார்ட்டு, டே சார்ட்டு. இப்போ எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரதுனால எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுனால. அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட்டுக்கு நேராக ப்ரைஸு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. ஸோ ப்ரைஸு கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்குது. ஸோ கன்சாலிடேஷன் ஆகிருக்கிற இடத்துல நம்ம எதையும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, அப்படின்ற டிசிஷனை எடுக்கணும். டைம் ஃப்ரேம் இதுக்கு முக்கியம். சரி, நம்ம இன்ட்ரடேக்கு எப்படி எடுக்கலாம்? இன்ட்ரடேக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஏன்னா இதெல்லாம் பார்த்து நம்ம இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ண முடியாது. பெரிய மந்த்லி சார்ட்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது சின்ன சின்ன மூமெண்ட்லாம் வரும், அதில் நம்மளாம் கேட்ச் பண்ண முடியுமா? ஸோ என்ன பண்ணணும், 1 ஹவர்லேருந்து வரலாம். ஓகே, சரி. 1 ஹவரில் என்ன ஆகுது, 1 ஹவரில் 200 EMAக்கு கீழே இருக்குது. ஸோ 1 ஹவர்லேயும் ப்ரைஸு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது. எத்தனை 6ஆம் தேதியிலேருந்துங்களா? ஓகே, இந்த ஏரியாவில் கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்குது 1 ஹவரில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 30 மினிட்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ப்ரைஸ் ஒரு ட்ரெண்டிங்கில் போனால் நம்மளால் ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். இல்லைனா நம்மளுக்கு அடிக்கடி SL ஹிட் ஆகும். நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் ட்ரெண்டிங்கில் போகலன்னா SL ஹிட் ஆகும். இப்போ 30 மினிட்ஸ்லேயே பார்த்தாச்சு சைட்வேஸ், 10 மினிட்ஸ்லேயும் பார்த்துடலாம். 10 மினிட்ஸில் என்ன ஆகுது, 10 மினிட்ஸில் ட்ரெண்டிங்கில் போதா? 10 மினிட்ஸில் ட்ரெண்டிங்கில் போதா? இல்லை.
10 மினிட்ஸ்லேயும் சைட்வேஸ் தான் போகுது. அதாவது 200 EMA சப்போர்ட் எங்கெங்கே எடுக்குது பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியராக புரியும் பாருங்கள். தெரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு போய் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு விஷயத்தை சொல்ல ஃப்ரீயாக கிடைச்சா வேல்யூ இல்லாமல் போயிடுது. இதே நான் வந்து சம் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நிறைய பேர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீயாக கொடுத்தா இது என்ன சொல்லிட்டேன், சாதாரணமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெசிஷன்ஸ், இதெல்லாம் இங்கே ரெசிஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறது ரெசிஷன்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து சப்போர்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், நியூட்ரல் ப்ரைஸு நியூட்ரலாக போயிட்டுருக்குது. இதில் நம்ம எதையும் பண்ணக்கூடாது. இன்ட்ரடேயில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக பண்ணணும். டைம் ஃப்ரேம் எந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிங்க? இப்போது 10 மினிட்ஸும் வந்தாச்சு. இதை விட டைம் ஃப்ரேம் என்ன பண்ண முடியும்? நீங்கள் 1 மினிட்ல எடுத்தால் என்ன ஆகும்? மேலே போகாமல் மேலே போவோம், கீழே போகாமல் கீழே வந்து எஸ்எல் ஆகும். திரும்ப பை பண்ணுவீங்க, திரும்ப சேல் பண்ணுவீங்க, திரும்ப பை, திரும்ப சேல், திரும்ப பை, திரும்ப சேல். இதே மாதிரி எஸ்எல் அடிக்கடி ஹிட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும், மேலே போய் செல் ஹிட்டு. இங்கே பை எடுப்பீங்க, கீழே வந்து எஸ்எல் ஹிட்டு. இது மாதிரி அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல வந்து இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ணணுன்னா ரிஸ்க்கு குவான்டிட்டி, அதாவது 100 குவான்டிட்டி போட்டு பண்ணுறவங்க 25 குவான்டிட்டி ஸ்மால் ரிஸ்க் எடுப்பீங்க. எஸ்எல் ஹிட்டாச்சுன்னா அக்செப்ட் பண்ணுவீங்க. விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? 500 குவான்டிட்டி போடுறது ஸ்டாப் லாஸ் ஹிட், 1000 குவான்டிட்டி போடுறது ஸ்டாப் லாஸ் ஹிட், அப்புறம் வெக்ஸ் ஆகிட்டு நிறைய லாஸ், அப்புறம் ஓவர் ட்ரேடிங், அப்புறம் ரீவெஞ்ச் ட்ரேடிங், அது இதுன்னு சொல்லிட்டு எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ விஷயத்தை புரிஞ்சுங்க. விஷயம் புரிஞ்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டைம் ஃப்ரேம் பார்க்கறதுக்கான காரணமே தான் இப்படி தான் வந்து டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணணும். நீங்கள் ஷார்ட் அண்ட் 1 மினிட் டைம் ஃப்ரேம், 5 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்காது. இது மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணி ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு பாருங்கள். இப்போ இதே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 10 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே போயிடுச்சுன்னா ஓகே, இதில் வந்து நம்ம இன்னும் டைம் ஃப்ரேம் இன்னும் கூட்ட போய்ட்டு 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் இந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஒரு பை சென்டுக்கான ஒரு என்ட்ரி எக்ஸிட்டை நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த இதில் பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்ற விஷயத்த அந்த ட்ரெண்டிங்கில் போஸ்ட்டு சொல்லலாம். இதில் வந்து எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, எங்கே நீங்கள் டார்கெட் வைப்பீங்க? கிட்டத்தட்ட 6ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி இன்னும் 10 ஆகி போச்சு. இன்றைக்கி 3ஆம் தேதியில்னு வச்சிங்களேன். 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதியில் எனக்கு சைட்வேஸ் தான் போதும். இன்னும் நமக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு கூட அங்கே எதுவும் இல்லை. ஏன்னா பாருங்கள் 41,400 500 அந்த 41,500லேயே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம். அப்புறம் இந்த வெபினார் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க, அதாவது ஃபுல்லாக எஜுகேஷனை கற்றுக்கணும் சார், மார்க்கெட் பற்றி தரவாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். வெபினார் லிங்க்கு 45 டேஸ் கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.